ராயல் கியூ vs ஈஸிபோட் கம்பேரிஷன் வீடியோ பார்ட் 4. ஆல்ரெடி இந்த கம்பேரிஷனில் 3 வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. அந்த வீடியோஸை பார்க்காதாக்கள் கீழே இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி 1, 2, 3 பார்த்துட்டு வாங்க. அப்போ இருந்தால் தான் இந்த பார்ட் 4ல் என்ன சொல்கிறேன்னு சொல்லி வழங்கும். பார்ட் 3ல இந்த 2 போட்டுற ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தோம். அதில் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ராயல் கியூ வச்சிருக்குது, ஈஸிபோட்டில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது, எது பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ வாங்க அடிஷனல் கம்பேரிஷன்களில் பார்ப்போம். அடுத்தது மார்க்கெட் கரெக்ஷன் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா ராயல் கியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் கரெக்ஷன் ப்ரொடெக்ஷன் ஒரு விஷயம் ஒன்று இல்லை. மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி அல்லது மார்க்கெட் கிரேஷ் ஆகி பியர் மார்க்கெட்டுக்குள்ளே போவோம்னு சொன்னால் நீங்கள் வாங்கின கோயினால் எவ்வளோ மைனஸில் போகுதோ அந்த மைனஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி காத்துட்டு இருக்கணும். அநேகமாக புல் மார்க்கெட்டில் ராயல் கியூ போட்டை கனெக்ட் பண்ணுறாக்கள் ராயல் கியூ போட்டை விட்டுட்டு வெளியால் போகிறதுக்குரிய மெயின் காரணம் இதுதான். ஏன்னா மார்க்கெட் கரெக்ஷனுக்குரிய ப்ரொடெக்ஷன் எதுவுமே இல்லை. நான் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நான் போன புல் மார்க்கெட்டில் கனெக்ட் பண்ண சில கோயின்கள், சில அல் கோயின்கள் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் -90லேருந்து 99% வரை மைனஸில் இருக்குது. எல்லாமே இல்லை, சில அல் கோயின்கள். ஸோ மார்க்கெட் கரெக்ஷனுக்குரிய ப்ரொடெக்ஷன் இல்லாததால் நான் ஹோல்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தெரியும் அதில் இருக்கிற சில கோயின்கள் மேலே வர சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் எனக்கு நட்டத்தில் விற்க விருப்பம் இல்லைங்கிறதுக்காக நான் ஹோல்ட் பண்ணுறேன். ஆனால் எல்லாருக்குமே அந்த பொறுமை இருக்காது. லைக் வருஷ கணக்கில் மைனஸில் ஹோல்ட் பண்ணுற பொறுமை நிறைய பேர் இருக்காது. நட்டத்தில் விற்றுட்டு வெளியில் வந்துவிட்டு பொட்டுக்கு ஸ்கோல் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட்டில் பல இல்லை, நம்ம செலக்ட் பண்ணின கோயின் பல. ஓகே, ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சி பின்னால் ஒவ்வொரு ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க, ஒரு பின்னால் டீம் ஒன்று இருக்கு. அவங்க ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க. இந்த ப்ரொஜெக்டர் சக்ஸஸும் ஃபெயிலியரும் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து இருக்குது. அவங்களோட ப்ரொஜெக்டில் நடக்கிற பிரச்சனை, ஃபவுண்டர்ஸ் அண்ட் டீமுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, மார்க்கெட் கரெக்ஷனுக்குள்ளே போகல அவங்க சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் ஒரு நல்ல ப்ராப்ளம் ஒன்று இல்லை என்று சொல்லி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அந்த கிரிப்டோ கரன்சி மேலே போகிறதும் கீழே டம்ப் ஆகிறதும் தங்கியிருக்குது. இப்போ பொட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்யும். அடுத்து இந்த 2 பொட்லேயுமே இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசிஏங்கிற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி மைனஸில் போயிட்டே இருக்கும்னு சொன்னால் எவ்வளோ டிசிஏ பண்ணினாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே உங்கள்கிட்ட டிசிஏ பண்ணுறது ஃபண்ட் இருக்காது. அதுக்கு பிறகு கீழே மைனஸில் போகிறதெல்லாம் திரும்ப நீங்கள் டிசிஏ பண்ணி மேக்ஸிமம் குறைச்சி என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் நான் இப்போ புதுசாக ராயல் கியூ போட் கனெக்ட் பண்ணுறாங்க எல்லார்கிட்டையுமே சொல்கிறேன், பிடிசி கோயினை தவிர வேறு எந்த கோயின்லையுமே ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா பிடிசி கோயின் மட்டும்தான் ஒரு டீம் ஒன்று இல்லாமல் ஃபவுண்டர் ஒன்று இல்லாமல் ஃபுல்லாக 100% டீசென்ட்ரலைஸாக ரன் ஆகிற கோயின் பிடிசி மட்டும்தான். ஸோ மார்க்கெட் கரெக்ஷனில் மார்க்கெட் கிரேஷில் போகக்குள்ள பெரிய அளவில் டம்ப் ஆகி மாட்டிக்கு அடுத்தது மார்க்கெட் ரிகவர் ஆகக்குள்ள முதலாவது வெளியால் வர கோயின் பிடிசியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அல்கோயினை கனெக்ட் பண்ணிங்க சொன்னால் உங்களோட ஓன் ரிஸ்கில் கனெக்ட் பண்ண சொல்லி தான் நான் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் கரெக்ஷனுக்குரிய ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராயல் கியூவில் இல்லை. ஆனால் ஈஸிபோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் கரெக்ஷனுக்குரிய ப்ரொடெக்ஷன் ஒன்று வச்சிருக்காங்க. நாளைக்கு மார்க்கெட் கரெக்ஷனில் போய் இதாகக்குள்ளே நீங்கள் மார்க்கெட் கரெக்ஷன் அந்த ப்ரொடெக்ஷனுக்கிட்ட பட்டன் ஓன் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் கரெக்ஷன்லேருந்து உங்களோட பாட் உங்களோட கோயினை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அப்படி கரெக்ஷன் இருக்குங்கிறதுக்காக நான் கண்ட ஆல் கோயின் எல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கேட்டால் நோ. நான் ஈஸி போட்டாக இருந்தாலும் சரி, ராயல் கியூ போட்டாக இருந்தாலும் சரி, நான் பிட் கோயினை மட்டும்தான் ட்ரேட் பண்ணுற ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கு அங்கால நீங்கள் வேறு கோயின் ட்ரேட் பண்ணணுன்னா அப்படி ஓகே. நான் இதெல்லாம் என் 4-5 வருஷம் அனுபவத்தில் கதைக்கேன். ஸோ நீங்கள் போய் அதை அனுபவப்படணும்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஐ ஹவ் நோ ஐடியா. உங்களோட பணம் உங்களோட போட் நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ளுங்க. என்னால் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் என்ன நாலேஜ் மட்டும்தான் உங்களோட ஷேர் பண்ணியாலும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ கம்பவுண்டிங் ஃபீச்சர்ஸ் ராயல் கியூவில் இல்லை, ஆனால் ஈஸிபோட்டில் இருக்குது. ஆட்டோ கம்பவுண்டிங் ஃபீச்சர் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு எடுக்கிற ப்ராஃபிட்டையும் கேபிட்டலாக கருதி ட்ரேட் எடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கோயினுக்கு $500 ராயல் கியூவில் கேபிட்டல் அலோகேட் பண்ணிங்கன்னா அது ட்ரேட் பண்ணி இப்போ ஒரு $100 ப்ராஃபிட் எடுத்துகிட்டுன்னா திரும்ப டோட்டல் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா $500 மட்டும்தான் அது கருதும். நீங்கள் எடுத்த ப்ராஃபிட்டை அது எடிஷனலாக என்ன கம்பவுண்ட் பண்ணாது. ஓகே, ஸோ கேபிட்டலாக கருதாது. ஓகே, நீங்கள் எவ்வளோக்கு அலோகேட் பண்ணிக்கலாம் 500 கொடுத்தா 500 தான் ட்ரேடிங் கேபிட்டலாக கருதும். அந்த 500 மட்டும்தான் ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கும். ஆனால் ஈஸிபோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ கம்பவுண்டிங்கு ஒரு பட்டன் இருக்குது, அதை ஆன் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் எடுக்கிற ப்ராஃபிட்டையும் சேர்த்து கேபிட்டலாக கருதும். இப்போ நீங்கள் $500 ஒரு கோயினுக்கு அலோகேட் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்ட்ராவாக $100 ப்ராஃபிட் எடுத்துருக்கீங்கன்னா உங்களோட டோட்டல் கேபிட்டலை $600 கருதி அதிலிருந்து ட்ரேட் எடுத்துக்கிட்டு போகும். ஓகே, அப்படி உங்களுக்கு ஆட்டோ கம்பவுண்டிங் தேவையில்லை, நீங்கள் வர ப்ராஃபிட்டெல்லாம் நீங்கள் வெளியே எடுக்க நினைக்கணும்னா நீங்கள் அந்த ஆட்டோ கம்பவுண்டிங் ஃபீச்சரை ஈஸிபோட்டில் ஆஃப் பண்ணி விட்டால் நீங்கள் எவ்வளோ அலோகேட் பண்ணிக்கலாம் அதை மட்டும் ட்ரேட் எடுத்துகிட்டு போகும். ஸோ சிலாக்களுக்கு ஆட்டோ கம்பவுண்டிங் ஃபீச்சர் பிரயோசனமாக இருக்கும். அடுத்து சப்போர்ட்டட் கோயின்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்சேஞ்ச். நீங்கள் என்ன எக்ஸ்சேஞ்ச் கனெக்ட் பண்ணிங்கிற பொறுத்து ராயல் கியூ போர்ட்லையும் சரி ஈஸிபோர்ட்லையும் சரி கோயின்ஸை செலக்ட் பண்ணலாம். சில எக்ஸ்சேஞ்சுக்கு லிமிடெட் கோயின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க 3-4, சில எக்ஸ்சேஞ்சுகளுக்கு 100 வரைக்கும் கோயின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, 2 போட்லேயும் தான். அடுத்தது சப்போர்ட். உங்களுக்கு பொட்டில் ஏதாவது பிரச்சனை கொஷின் இருக்குன்னு சொன்னால் ராயல் கியூலையும் சப்போர்ட் இருக்குது, ஈஸிபோட்லையும் சப்போர்ட் இருக்குது. ஆனால் ராயல் கியூ போட்டில் இருக்கிற சப்போர்ட் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி அவங்க ரிப்ளை பண்ணணும். ஸோ அவங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு மேபி உங்களுக்கு 24 to 48 hours எடுக்கும். ஈஸிபோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்போர்ட்டுக்குன்னு சொல்லி சப்போர்ட் ஜூம் கால் போகும். ஓகே, சப்போர்ட்டுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரெசன்டேஷனுக்குன்னு சொல்லி ஒரு ஜூம் கால் போகுது.
வேறு கம்பன்சேஷனுக்குன்னு சொல்லி ஒரு ஜூம் கால் போகும். அடுத்தது சப்போர்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஜூம் கால் போகும். அந்த ஜூம் கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீக்லி அவங்களோட ஜூம் கால் ஷெடியூலில் பார்த்து அந்த ஜூம் காலில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குனாலும் அந்த சப்போர்ட் ஜூம் கால் டேட்டில் நீங்கள் ஜூமில் ஜாயின் பண்ணிக்கணும்னா லைவாகவே உங்களோட பொட்டுற டீட்டெயில்ஸை சொல்லி ஓகே இந்த பொட்டுற இது இந்தந்த பிரச்சனை இருக்குது இதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களோட டவுட்ஸ் இருந்தாலும் என்ன குவாரி இருந்தாலும் நீங்கள் அவங்கள்ட்ட நேரடியாகவே அந்த ஈஸி பொட்டுற சப்போர்ட் டீமுக்கிட்ட நேரடியாகவே பேசி உங்களோட பிரச்சனையில் தீர்த்து கொள்ளலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸி போர்ட்டில் இருக்கிற பெஸ்ட்டான ஃபீச்சர் வந்து ரோல் கியூவில் இல்லை. ரோல் கியூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் கிடைக்குமாங்கிறதே டவுட் தான். சொல்ல நேரம் 24 48 ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்யூனிட்டி சப்போர்ட்டுங்கிறது ரோல் கியூக்குன்னு சொல்லி ஒரு ஒஃபிஷியல் கம்யூனிட்டி வந்து இல்லை. ஆனால் ஈஸி போர்ட்டுக்கு ஒஃபிஷியல் கம்யூனிட்டி இருக்குது. அவங்கன்னு சொல்லி நிறைய ஜூம் மீட்டிங் நடத்துகிறாங்க, கம்பன்சேஷனுக்கு ஜூம் மீட்டிங் நடத்துகிறாங்க, ப்ரெசன்டேஷனுக்கு ஜூம் மீட்டிங் நடத்துகிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா போகலாம். உங்களுக்கு வேறு யாருங்க டவுட்ஸ் இருக்கணும்னா அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம். ஒரு நல்ல கம்யூனிட்டி வந்து வச்சுருக்காங்க அந்த ராயல் கியூவில். அது இல்லை. அடுத்தது டிரான்ஸ்பேரண்ட் ஓனர்ஷிப். ராயல் கியூ பட் எந்த நாட்டிலேருந்து இயங்குது? அநேகமாக சைனாவிலேருந்து இயங்குன்னு சொல்கிறாங்க. ஏன்டா அதில் சில மொழிகளில் சைனீஸ் இருக்கிறதால ராயல் கியூ பட் எந்த நாட்டிலேருந்து இயங்குது, இதை ஃபவுண்டர்ஸ் ஏற்ற டீம் யார், எங்கேருந்து நடக்குது, எந்த விதமான டீட்டெயில்ஸும் இல்லை. ஃபுல்லாக அனோனமஸாக தான் ராயல் கியூ போட்டை நடத்திட்டு இருக்காங்க. நான் ஈஸி போட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட ஆஃபீஸ் துபாயில் இருக்குது. இதுக்கு ஃபவுண்டர் டீம் எல்லாருமே அவைலபிளாக இருக்காங்க. அநேகமான மீட்டிங்களுக்கு ஃபவுண்டர் அதுக்கூட முக்கியமான டீம் எல்லாம் வந்து தான் மீட்டிங்கள் செய்வாங்க, நிறைய அப்டேட்ஸை கொடுப்பாங்க. ஸோ டிரான்ஸ்பேரண்ட்டாக கம்பெனி ஒன்று இருக்குது. அடுத்தது இவங்க ஈவெண்ட் கூட ரீசெண்டாக ஏதோ நடத்திருந்தாங்க. ஓகே, ஸோ அதில் இருக்கிற முக்கியமான ஆட்கள் நீங்கள் ஈவெண்ட்டுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி அவங்களோட ஈவெண்ட்டை துபாயில் கூட அட்டன் பண்ணக்கூடிய இது மாதிரியெல்லாம் இருந்துக்கு. ஓகே, இது ஃபுல் ஒஃபிஷியல் டிரான்ஸ்பேரன்சி இருக்குது. ராயல் கியூ போர்டில் டிரான்ஸ்பேரண்ட் இல்லை, யார் நடத்துகிறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லியே இல்லை. ஆனால் 4-5 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. 2 போட்டும் 4-5 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ராயல் கியூ போர்ட் ஃபுல் அனோனமஸாக ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ வாங்க எந்த ஒப்பீனியனை சொல்கிறேன் எந்த போட் பெஸ்ட்டுங்கிறதுக்கு. இந்த 2 போட்டுமே 4 to 5 வருஷம் இருந்தாலும் நான் ராயல் கியூ போட் கிட்டத்தட்ட 3 to 4 வருஷம் நினைக்கிறேன். 4 வருஷமாக நம்ம அந்த ராயல் கியூ போட் வந்த புதுசுக்குள்ளேயே நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஈஸி போட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட ரீசெண்டாக ஒரு 1 இயராக தான் ஈஸி போட்டில் நான் வச்சிருக்கேன். ஈஸி போட் 4 வருஷமாக இருந்தாலும் நான் பாவிக்கிறது கிட்டத்தட்ட 1 இயராக தான். ஓகே, ஸ்ட்ராட்டஜி வைஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி எது இருக்குன்னு சொன்னால் ஈஸி போர்ட்டில் தான் இருக்குது. ராயல் கியூ போர்ட்டில் 3 வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. 3ஐயும் நீங்கள் கம்பைன் பண்ணிடலாம். வேர்ஹவுஸ் மூட், சப்மிட் மூட், ரியல் டைம் செட்டில்மெண்ட், அடுத்து சப்மிட் மூட். 3ஐயும் தனித்தனியாக தான் நீங்கள் பாவிக்கணும். ஓகே, ஆனால் அந்த 3 ஸ்ட்ராட்டஜியையும் கம்பைன் பண்ணி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி அந்த ஈஸி போர்ட். ஸோ ஸ்ட்ராட்டஜி வைஸாக பார்க்கக்குள்ளே எனக்கு ஈஸி போர்ட் ஸ்ட்ராட்டஜி உண்மையாக பிடிச்சிருக்குது. இதுதான் பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியும் கூட. ரெண்டாவது ப்ராஃபிட் வைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராயல் கியூ போட்டில் நீங்கள் சப்மிட் மூட் ரியல் டைம் செட்டில்மெண்ட் கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும். ஆனால் பிரச்சனைன்னு சொன்னால் உங்களுக்கு மேலே டொப்பில் வாங்கின காயின் எல்லாம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதால மார்க்கெட் கிரேஷ் கரெக்ஷனில் போகக்குள்ள அதெல்லாம் வெளியில் வரதுக்கு மாதத்துலேருந்து வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் உங்களுக்கு குயிக்காக ப்ராஃபிட் வரும். ஆனால் ஈஸி போர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ஹவுஸ் மூடும் இருக்குது. கீழே சப்மிட் மூட் ரியல் டைம் செட்டில்மெண்ட் செஞ்சு 50% ப்ராஃபிட் தந்து 50% என்ட்ரி பாயிண்ட்டை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதால ராயல் கியூவை கம்பேர் பண்ணக்குள்ள சேம் காயின் சேம் கேபிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸி போர்ட்டில் வர ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடும் குறையும். ஆனால் நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் இது கண்டினியூஸாக என்ட்ரி பாயிண்ட்டை குறைச்சிட்டு வரதால் நீங்கள் மைனஸில் பெரிய ஒரு பேக்கொண்ட கிரேஷ் கரெக்ஷனில் ஹோல்ட் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ட்ரி பாயிண்ட்டை குறைச்சிட்டு வந்து ஒரு கட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் வெளியால் எடுத்துரும். ஆனால் ராயல் கியூ பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ப்ரைஸுக்கு போகிற வரை நீங்கள் வெயிட் பண்ண வேண்டி வரும். இப்போ ப்ராஃபிட் கூட எடுக்கிற வயசு பார்த்தீங்கன்னா ராயல் கியூ. ஆனால் நீங்கள் அட் தி எண்ட் அதாவது ஜஸ்ட் ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்காம உங்களோட கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி எது பெஸ்ட்டுன்னு பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஈஸி போர்ட் தான். ஏன்டா ராயல் கியூ என்ன தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கூட எடுத்து தந்தாலும் அது மைனஸில் பெரிய அளவில் மைனஸ் வச்சுட்டு இருக்கிறதால உங்களோட கேபிட்டல் மைனஸில் போயிடும். அதுக்கு மேலே வர ப்ராஃபிட்டை சேர்க்கக்குள்ள எப்படி நீங்கள் மைனஸில் இருப்பீங்க. ஆனால் ஈஸி போர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்தாலும் உங்களோட கேபிட்டலில் காப்பாற்றும். ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராஃபிட் ரெண்டே அதாவது கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட் ரெண்டையும் கம்பேர் பண்ணக்குள்ள ஈஸி போர்ட் பெஸ்ட். எந்த அட்வைஸ் என்னன்னா பிட்காயின் கனெக்ட் பண்ணனா மட்டும் நீங்கள் ராயல் கியூ போர்ட்டை கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்டா பெரிய அளவில் மார்க்கெட் கிரேஷ் கரெக்ஷனில் கீழே போகாது. அப்படி கீழே போனாலும் குயிக்காக மேலே வந்து அல்ட்காயின்ஸ் ப்ளஸ் பிட்காயினை கனெக்ட் பண்ணி உங்களோட கேபிட்டலில் அதாவது பெரிய அளவில் வாலட்டிலிருந்து காப்பாற்றணும், குயிக்காக வெளியால் வரணும், ரிகவர் ஆனுங்கன்னு சொல்லி நினைக்கிற ஆளாக இருப்பீங்கன்னா கட்டாயம் ஈஸி போர்ட்டை கனெக்ட் பண்ணுங்கள். நான் ரெண்டையும் செஞ்சு தான் இருப்பேன். ரெண்டுலேயும் எந்த கேபிட்டல் அலோகேஷன் இருக்குது. நான் பிட்காயினை தவிர வேறு எந்த காயினையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களோட. இப்போ நான் செஞ்ச இந்த 4 வீடியோ வச்சு நீங்கள் எந்த போட் பெஸ்ட்டுன்னு சொல்லி நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது 2ல் ஏதாவது போட்டை ஒன்று கனெக்ட் பண்ணுவீங்களா இல்லையாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
பை.